السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على عباده الذين اصطفى. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். மதுசபை வேணாங்கிறவங்க தான் வராங்க. மதுசபை வேணாங்கிறவங்க தான் வராங்க. வேணாம் சொல்ல சொல்லுங்க. அதை கேட்டேன். கடைசி சொல்லி மாசம் மாதிரி திறக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு சிறப்பான மாதத்தினுடைய இறுதியிலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் கொண்டு கொண்டிருக்கின்றான். இதை அடுத்து இன்ஷா அல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு மாதம் நம்மை வந்து அடைய இருக்கின்றது. அந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், வயதுக்கு வந்த அனைவர் மீதும், புத்தி சுவாதீனமுள்ள அனைவர் மீதும், பிரயாணத்தில் இல்லாமல் உள்ளூரில் தங்கியிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹு தஆலா அந்த மாதத்திலே நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான். அந்த ரமலானுடைய மாதத்தில் நான் நோன்பு நோற்பது மட்டுமல்ல, இன்னும் எத்தனை அமல்களை அந்த மாதத்தில் நாம் செய்கின்றோமோ, அது தொழுகையாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ர் செய்வதாக இருக்கலாம், இப்படி என்னென்ன அமல்கள் நாம் செய்கின்றோமோ அந்த அமல்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா 1/70 அதைவிட அதிகமாக தருவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நோன்புக்கு நானே கூலி தருகின்றேன், இல்லை இல்லை நானே கூலியாகி விடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். இப்படி அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் நோற்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் பலவிதமான கூலிகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது முந்திய சமுதாய மக்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று நமக்கும் அல்லாஹு தஆலா நோன்பையை கடமையாக்கியிருக்கின்றான். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், லஅல்லக்கும் தத்தகூன், நாம் முத்தகின்களாக
இறை அச்சமுள்ளவர்களாக தக்குவா உள்ளவர்களாக மாறலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமியிலே பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அடியார்கள் அந்த பாவத்திற்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அனைவருமே சொர்க்கவாசி ஆக வேண்டும், அனைவருமே உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹு தஆலா வருடம் 11 மாதங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்களை கழிப்பதற்காக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கொடுத்து அந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பகரமாக பல நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பது மாத்திரமல்லாமல் அந்த ரமலானுடைய பரக்கத்தால் நோன்புடைய பரக்கத்தால் நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் அழித்து நாசமாக்கி பொசுக்கி விடுகிறான். அதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த நோன்பின் மூலமாக பலவிதமான பிரயோஜனங்கள் நமக்கு இருக்கின்றது. இன்று மருத்துவ ரீதியாக பார்த்தாலும் கூட மருத்துவர்களும் ஒருவருக்கு நோய் ஒரு கடுமையான கஷ்டம் இருக்கின்றது, கடுமையான நோய் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு பத்தியம் இருக்க சொல்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று பிரச்சனைகளுக்கு அவர்கள் பட்டினி இருக்க சொல்கின்றார்கள். இவ்வளோ நாட்கள் நீங்கள் பட்டினியாக இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் அந்த நேரத்தில் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, இதுவெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது என்பது போன்ற செய்திகளை சொல்லுகின்றார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா இந்த மனிதர்கள் 11 மாதங்கள் என்னென்ன சாப்பிட்டார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய உடலிலே சேர்ந்து சேகரித்து அதுவெல்லாம் நோய்களாக வருவதன் காரணமாக அந்த நோய்களெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு கேடயமாகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கின்றான். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவது அல்லாது நம்முடைய உடலுடைய அனைத்து உறுப்புகளையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துகின்றான். நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகளையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துகின்றான். இப்படி ஏராளமான நன்மைகள் இந்த நோன்பின் மூலமாக இருக்கின்றது. இந்த நோன்புடைய பலன்களை தெரிந்து கொண்டு எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் கூட நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய உடலுடைய அனைத்தையும் சுத்தப்படுத்துவதும் அதே போன்று நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவதும் நம்மை அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய புனிதனாக பயபக்தி உள்ளவனாக ஆக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பதை நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகின்றது, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றது, ஷைத்தான்களுக்கெல்லாம் விலங்கிடப்படுகின்றது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள். இப்படி ரமலானுடைய மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சிறப்புகளின் மூலமாக அல்லாஹு தஆலா மனிதனை புனிதனாக ஆக்குவதற்கு அல்லாஹு ஆசைப்பட்டு தான் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்கியிருக்கின்றானே, அந்த நோன்பு கடமையாக்கியது மட்டுமல்லாது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் உலகத்தில் புனித குர்ஆன், புனித வேதம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட ஒரு நாள் இருக்கின்றது.
இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கின்றான். அந்த இரவில் தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். இந்த சிறப்புகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனிலே ஷஹ்ரு ரமலான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். 12 மாதங்கள் இருந்தாலும் எந்த மாதத்துடைய பெயர்களும் குர்ஆனில் வரவில்லை. இந்த ரமலானுடைய மாதத்தை மாத்திரம் அல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அப்போ எவ்வளவு சிறப்பு பொருந்திய ஒரு மாதம் இந்த மாதம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்திலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய அந்த நோன்பை நோற்பது மட்டுமல்லாது இரவு நேரங்களிலே நின்று நாம் வணங்க வேண்டும். அதே போன்று நாம் குர்ஆன் திலாவத் ஓத வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். இப்படி என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கின்றதோ தான தர்மங்கள் செய்வது, இது போன்ற நல்ல அமல்களை எல்லாம் இந்த மாதத்திலே ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அதோடு அல்லாது நாம் அந்த ரமலானுடைய மாதத்தில் குறிப்பாக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த நோன்பை நாம் ஒவ்வொரு நாளும் விடுபடாமல் அனைத்து நோன்புகளையும் சரியான முறையில் நாம் நிறைவேற்ற வேண்டும். சஹரில் சாப்பிட்டு விட்டு இஃப்தாரில் நோன்பு நோட்டால், நோன்பு திறந்தால் மட்டும் அது நோன்பாக ஆகாது. நோன்புக்கென்று சில அர்க்கான்கள் இருக்கின்றது, சில கடமைகள் இருக்கின்றது, சில நிபந்தனைகள் இருக்கின்றது. அதுவெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த நோன்பை நாம் நோற்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய நோன்பை பரிபூர்ண நோன்பாக அல்லாஹ் ஆக்குவார். நோன்புக்கு எத்தனையோ நிபந்தனைகள் இருக்கின்றது. ஒரு மனிதன் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இருப்பவருக்குத்தான் நோன்பு கடமையாக இருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வாலிபத்தை, அதாவது பருவ வயதை அவன் அடைந்திருக்க வேண்டும். பருவ வயது என்று சொன்னால் 13 வயது அல்லது 10 வயதை தாண்டிய வயது அவருக்கு வந்திருந்தால் அவர் மீது நோன்பு கடமையாகின்றது. இன்னும் உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு, ஆணுக்கு அவனுடைய மறைவிடத்திலே முடி வளர்ந்து விட்டால், அவன் வயதுக்கு வருவது தெரியவில்லை, அவனுக்கு 10 வயதுதான் ஆகின்றது, அவனுக்கு அந்த மர்ம உறுப்பிலே முடி வளர்ந்து விட்டால் அவனும் நோன்பு வைப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அவனுக்கும் நோன்பு கடமை என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதன் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பைத்தியமாக இருக்கக்கூடாது, அவன் நல்ல புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்படி ஏராளமான நிபந்தனைகள் இந்த நோன்புக்கு இருக்கின்றன. அவனுக்கு உடலிலே நல்ல தாக்கத்து இருக்க வேண்டும், நல்ல நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். இதுவெல்லாம் இருந்தது என்று சொன்னால் அவன் மீது நோன்பு கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையான நோன்பை நாம் நோக்கின்ற பொழுது அந்த நோன்பிலே ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால், சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனால் நம்முடைய நோன்பு முடிந்து விடுமோ என்ற ஒரு பயம் நமக்கு ஏற்படுகின்றது. நாம் மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். அனுதினமும் மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டிருப்போம், அல்லது அனுதினமும் இரத்த டெஸ்ட் எடுத்துக் கொண்டிருப்போம், அல்லது மாதத்திற்கு 2 முறை 3 முறை, வாரத்திற்கு 1 முறை இப்படி சுகர் டெஸ்ட் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும். இப்பேற்பட்ட பழக்கம் உள்ளவர்கள் இந்த மாதத்தில் எப்படி நோன்பு நோற்பது? அவர்கள் நோன்பு நோற்றால் அவர்கள் அந்த ஊசி போட்டுக் கொள்ளலாமா, அதை டெஸ்ட் எடுத்துக் கொள்ளலாமா என்ற சட்டங்களை எல்லாம் நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அது தெரியாதன் காரணமாகத்தான் அவர்கள் சுகர் டெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அன்றைய நாளிலே அவர்கள் நோன்பு நோக்காமல் விட்டுவிடுகின்றார்கள். இன்னைக்கு எத்தனையோ சுகர் பேஷண்ட் உள்ளவர்கள், எனக்கு நோய் இருக்கின்றது, சுகர் இருக்கின்றது, காலங்காலமாக சுகர் இருப்பதன் காரணமாக என்னால் நோன்பு நோக்க முடியவில்லை, நோன்பு நோற்றால் எனக்கு நான் ரத்தம் டெஸ்ட் கொடுக்க வேண்டும், ரத்தம் எடுக்க வேண்டும், அதனால் நோன்பு முடிந்துவிடுமே என்று சொல்லி அவர்களாகவே ஒரு சட்டங்களை உருவாக்கி கொண்டு நோன்பு நோக்காமல் இருக்கின்றார்கள். இவை கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நோன்புடைய சட்டத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நாம் சளி அல்லது எச்சில் அதை விழுங்குவதால் நோன்பு நமக்கு முடியாது.
சளியையோ எச்சியையோ நாம் விழுங்குவதால் நமக்கு நோன்பு முடியாது. அது அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த சளியோ எச்சியோ அதிகமாக இருந்தாலும் சரி, அது நோன்பை முறிக்காது. ஆனால் ஒரு மனிதன் வேண்டுமென்றே சளியை வாய் முழுவதும் வைத்துக்கொண்டு எச்சிலை வாய் முழுவதும் வைத்துக்கொண்டு விழுங்கினால் நோன்பு முறியும் என்பதாக சாப்பிடுவதிலே சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஒரு மனிதன் நோன்பு வைத்த நிலையிலே அவனுக்கு தானாக வாந்தி வருகின்றது. அது வாய் நிரம்ப வந்தாலும் சரி, எவ்வளவு வாங்கி வந்தாலும் சரி, அதன் மூலமாக நோன்பு முடியாது. வேண்டுமென்றே ஒரு மனிதன் வாயிலே கைவிட்டு அவன் வாந்தி எடுத்தால் நோன்பு முடிந்துவிடும். தானாக வாந்தி வந்தால் அது வாய் நிரம்ப வந்தாலும் சரி, அது நோன்பை முறிக்காது. நாம் நோன்பை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். அதே போன்று மூன்றாவதாக, ஒருவருக்கு தூக்கத்திலே நோன்பு வைத்த நிலையிலே விந்திரியம் வெளியாகிவிட்டால் அதனாலும் நோன்பு முறியாது. தூக்கத்திலே விந்திரியம் வெளியாகிவிட்டால் அதன் மூலமாகவும் நோன்பு முறியாது. அவன் விழித்திருக்கின்ற பொழுது, அவன் ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவன் சுயமாக இருக்கக்கூடிய சமயத்திலே வெளியாகிவிட்டால் அவனுக்கு நோன்பு முறிந்துவிடும். அவன் தூக்கத்தில் நோன்பு வைத்திருக்கக்கூடிய சமயத்திலே விந்து வெளியேறினால் அதனால் நோன்பு அவனுக்கு முடியாது. அதே போன்று மனைவிக்கு நாம் முத்தம் கொடுக்கின்றோம். இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் திருமணம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் அந்த ரமலானுடைய மாதத்தில் இரவு நேரங்களில் ஒன்று கூடலாம், பகல் நேரங்களில் அவர்கள் ஒன்று கூடக்கூடாது. ஆனால் ஒன்று கூடாமல் இருந்தாலும் அவர்கள் முத்தமிட்டுக் கொள்ளலாமா என்று கேட்டால், அவர்கள் வாலிபர்களாக இருந்தால் முத்தமிடக்கூடாது, அவர்கள் வயோதிகராக இருந்தால் முத்தமிட்டுக் கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியுக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், ஒரு மாற்றமான விஷயத்தை செய்துவிட்டேன் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தீர்கள் என்பதாக கேட்டார்கள். நான் என் மனைவிக்கு நோன்பு வைத்த நிலையிலே நான் முத்தமிட்டு விட்டேன் என்பதாக சொன்னார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நோன்பு வைத்த நிலையிலே வாய் கொப்பளித்தால் உங்களுக்கு நோன்பு முடிந்து விடுமா என்று கேட்டார்கள். நோன்பு வைத்த நிலையிலே நீங்கள் வாய் கொப்பளித்தால் நோன்பு முடிந்து விடுமா என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், முடியாது என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் முத்தமிட்டதன் மூலமாக உங்கள் நோன்பு முடியாது என்பதாக சொன்னார். அதே ஒரு மனிதர், வாலிபர் ஒருவர் கேட்கின்றார், முத்தமிட்டால் நோன்பு முடியுமா என்பதாக கேட்டார். அந்த வாலிபர் கேட்ட நோக்கத்தை நபி அவர்கள் புரிந்து கொண்டே, நீங்கள் முத்தமிட்டால் நோன்பு முடிந்துவிடும் என்பதாக சொன்னார். ஏன் வயோதிகர்கள் நோன்பு வைத்துக்கொண்டு அவர்கள் முத்தமிட்டால் அவர்கள் அன்பின் மூலமாக முத்தமிடுவார்கள், வாலிபர்கள் முத்தமிட்டால் இச்சையோடு முத்தமிடுவார்கள், அதனால் அது நோன்பு முறித்துவிடும் என்பதாக சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை உலமாக்கள் விளக்கமாக சொல்லுகின்றார். அதே போன்று ஒரு மனிதர் மனைவி பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மனைவிக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற போது இவருக்கு விந்து வெளியாகிவிட்டால் இவருடைய நோன்பு முடிந்துவிடும். மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கு விந்திரியம் வெளியாகிவிட்டால் இவருடைய நோன்பு முடிந்துவிடும். இவர் மனைவியோடு பேசக்கூடிய சமயத்திலே அவர் என்னென்ன வார்த்தைகள் பேசுவாரோ அந்த வார்த்தை அவர் தரைக்குறைவாக பேசியிருக்கலாம், அல்லது அவர் இச்சையோடு பேசியிருக்கலாம். அப்படி பேசுவதன் காரணமாகத்தான் அந்த விந்து வெளியாகின்றது. அதனால் அவர் இச்சையின் காரணமாக, வெளியாகின் காரணமாக நோன்பு முடிந்து விடுவதாக சொல்லி உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதனுக்கு இரத்தம் தான தர்மம் செய்ய வேண்டும், இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரமலானுடைய மாதத்திலே எல்லா காலங்களிலும் இரத்த தானம் செய்யப்படுகின்றது. அதே போன்று ரமலானுடைய மாதத்திலே ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுகின்றது, நான் நோன்பு நோட்டிருக்கின்றேன், இரத்த தானம் செய்யலாமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்யலாம். இரத்த தானம் செய்வதன் மூலமாக நோன்பு முடியாது. ஆனால் அவர் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இரத்த தானம் செய்த பிறகு அவருடைய உடம்பு ரொம்ப பலகீனம் ஏற்படும்,
என்னுடைய உடல் ரொம்ப சோர்வு ஏற்படும் என்ற நிலை ஏற்படுமானால் அவர் இரத்த தானம் செய்யாமல் இருப்பதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. அதே ஒருவர் அவருக்கு சுகர் இருக்கின்றது, ஏதாவது ஒரு நோயின் காரணமாக இரத்த டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இரத்த டெஸ்ட் எடுக்கக்கூடியவர்கள் அதன் மூலமாக நோன்பு முடியாது. இரத்த டெஸ்ட் எடுப்பதன் மூலமாக நோன்பு முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்வதென்று சொன்னால், நாம் ஒழு செய்கின்ற பொழுது ஒழுவின் மூலமாக நம்முடைய உடலுக்கு உள்ளிருந்து ஏதாவது வெளியே வந்துவிட்டால் ஒழு முடிந்துவிடும். நோன்புக்கு அதே ஆப்போசிட்டாக உள்ளிருந்து எதுவும் வெளியே வந்தால் நோன்பு முடியாது, வெளியிலிருந்து ஏதாவது உள்ளே சென்று விட்டால் நோன்பு முடிந்துவிடும். ஒழுவிற்கு உள்ளிருந்து வெளியே வந்துவிட்டால் ஒழு முடிந்துவிடும். நோன்பிற்கு வெளியிலிருந்து ஏதாவது உள்ளே சென்று விட்டால், வெளிப்படையான துவாரங்களின் மூலமாக ஏதாவது உள்ளே சென்று விட்டால் நோன்பு முடிந்துவிடும் என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். இதே போன்று இன்னும் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு தலையிலோ அல்லது வயிற்றிலோ காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த காயம் உள் தோல் வரை ஏற்பட்டிருக்கின்றது, உள் சதை வரை ஏற்பட்டிருக்கின்றது. அப்படி ஏற்பட்டிருந்தால் அதற்கு அவர் மருந்து தேர்க்கின்ற பொழுது அந்த மருந்து ஈரமான மருந்தாக இருந்தால் அவருடைய நோன்பு முடிந்துவிடும். ஈரமில்லாத மருந்தாக இருந்தால் நோன்பு முடியாது. ஈரமுள்ள மருந்தாக இருந்தால் அந்த தலைக்கோ வயிற்றிற்கோ மருந்து தேர்க்கின்ற பொழுது அவருடைய நோன்பு முடிந்துவிடும். மற்ற பாகங்களில் எந்த காயம் இருந்தாலும் அதன் மூலமாக நாம் மருந்து தேய்ப்பதன் மூலமாக நோன்பு முடியாது. தலைக்கும் வயிற்றிற்கும் மாத்திரம் அதிலே உள் காயம் இருக்கின்றது, அந்த காயத்திற்கு நாம் ஈரமான மருந்துகள் தேர்க்கின்ற பொழுது அது நோன்பை முடித்துவிடும் என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார். அதே போன்று ஆஸ்துமா வியாதி இருக்கின்றது. எத்தனையோ பேர்கள் அந்த ஆஸ்துமா வியாதி இருப்பவர்கள் அவர்கள் அடிக்கடி அந்த ஸ்ப்ரே அடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அப்படி அவர்கள் ஸ்ப்ரே அடித்தால்தான் அவர்களுடைய அந்த நோய்க்கான மருந்தாக அது இருக்கின்றது, கொஞ்சம் குணம் கிடைக்கும். அப்படி என்று சொன்னால் அந்த ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள் அந்த ஸ்ப்ரே அடிப்பதாக இருந்தால் அவர் நோன்பு முடிந்துவிடும். அந்த ஸ்ப்ரே அடித்தால் அவருடைய நோன்பு முடித்துவிடும். ஆனால் அவர் அந்த ஸ்ப்ரே அடிக்கக்கூடியவராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேண்டும், அது நோன்பு திறந்ததற்கு பிறகு மாற்றிக்கொள்வதுதான் அவருடைய சிறப்பு என்பதாக சொல்லி உலமாக்கி சொல்லுகிறார். அதே சமயத்திலே அவர் நோன்பு வைக்க என்னால் முடியும், நான் நோன்பு வைப்பேன் என்பதாக சொன்னால் அவர் நோன்பு வைத்துக் கொண்டு அந்த காரியத்தை செய்துவிட்டால் அதற்காக வேண்டி அவர் கஃபாரா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலா செய்துவிட்டால் போதுமானது. நோன்பு வைத்திருக்கின்றார், நான் இந்த ஸ்ப்ரே அடிக்காமல் இருப்பேன் என்பதாக சொல்லி அவர் நோன்பு வைக்கின்றார். வைத்ததற்கு பிறகு அவருக்கு அடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டால் அவர் அடித்தால் அவருடைய நோன்பு முடிந்து விட்டால் அதற்காக அவர் கலா செய்து விட்டால் போதும், கஃபாரா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் வேண்டுமென்றே நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பை முடித்தால் அவர் கலா செய்வது மட்டுமல்லாமல் கஃபாராவும் கொடுக்க வேண்டும். அவர் 60 நோன்புகள் தொடர்ச்சியாக வைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கின்றதே, அந்த சட்டம் இவருக்கு வராது. அதே போன்று ஒருவருக்கு கண்ணிலே மருந்து ஊற்ற வேண்டும், கண் வலி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கண் வலிக்காக மருந்து போடுவதன் மூலமாக நோன்பு முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோன்பு நோன்ற நிலையிலே கண்ணுக்கு சுருமாய்த்திருக்கின்றார்கள். கண்ணுக்கு சுருமாய்த்திருக்கின்றார்கள். அந்த சுருமாயிட்ட அந்த ஹதீஸை வைத்து சொல்லுகின்றார்கள், கண்களுக்கு மருந்து போடுவதன் மூலமா நம்முடைய நோன்பு முடியாது. அதே போன்று ஒருவர் கண்ணுக்கு லென்ஸ் வைத்திருக்கின்றார், கண் பார்வை தெளிவாகுவதற்காக வேண்டி அந்த லென்ஸை இரவு நேரங்களிலே ஒரு பொருளிலே போட்டு வைப்பார், கண்ணிலே போட்டு வைப்பார், ஏதாவது மருந்திலே போட்டு வைப்பார். அதை காலையிலே எடுத்து நோன்பு இருக்கின்ற பொழுது அதை எடுத்து கண்ணிலே பொருத்துவதன் மூலமாகவும் அது நோன்பை முறித்தார். அந்த லென்ஸையை மாற்றிக்கொண்டாலும் அதனுடைய குளிர்ச்சியின் மூலமாக அது நோன்பை முறிக்காது. கண்ணுக்கு மருந்து இடுவதன் மூலமாக நோன்பு முறியாது. இதற்கு மாற்றமாக ஒருவர் மூக்கிற்கு மருந்து செலுத்தினாலோ அல்லது காதிற்கு மருந்து செலுத்தினாலோ, மூக்கால் ஏதாவது ஒரு புகையை நுகர்ந்தாலோ, பத்தியுடைய புகையை நுகர்ந்தாலோ நம்முடைய நோன்பை அது முறிக்கிறது.
மூக்கு மருந்து செலுத்தினாலும் அந்த மூக்கிலே பத்தியுடைய இதை வேண்டுமென்றே முகர்ந்தாலும் நம்முடைய நோன்பை முடித்துவிடும். ஆனால் அத்தர் தைப்பதன் மூலமாக அத்தருடைய வாடையை நுகர்வதன் மூலமாக நம்முடைய நோன்பு முடியாது. இது மாறாக புகையை நாம் முகர்ந்தால், அதை பீடி சிகரெட்டாக இருக்கக்கூடிய அந்த புகையாக இருந்தாலும் அதை நாம் நுகர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நோன்பை அது முடித்து என்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றது, அதன் காரணமாக டாக்டர் சொல்லுகின்றார் ஊசி போட என்பதாக சொல்லி நாம் ஊசி போடலாமா என்று கேட்டால் நோன்பு நோற்ற நிலையிலே நாம் ஊசி போடலாம். நோன்பு நோற்ற நிலையிலே நாம் ஊசி போடலாம். அதனால் நம்முடைய நோன்பு முடியாது. நமக்கு உடம்பு ரொம்ப பலகீனமாக இருக்கின்றது, உனக்கு ஊசி போடுவது மட்டுமல்லாமல் குளுக்கோஸும் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த குளுக்கோஸ் ஏற்றினாலும் கூட நம்முடைய நோன்பு முடியாது. ஊசி போடுவதன் மூலமாக முடியாது, குளுக்கோஸ் ஏற்றுவதன் மூலமாகவும் நோன்பு முடியாது. என்றாலும் உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், இந்த அதிகமான காய்ச்சல் இருக்கக்கூடியவர்கள், உடல் பலகீனமாக இருக்கக்கூடியவர்கள் நோன்பு திறந்ததற்கு பிறகு ஊசி போடுவதையும் குளுக்கோஸ் ஏற்றுவதையும் வைத்துக் கொள்வது ஏற்றமானதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று மருந்து எதிலெல்லாம் மருந்து ஏற்றப்பட்டு அது ஊசி போடப்பட்டாலும் சரி, அல்லது அவருடைய உடலுக்கு சக்தி வர வேண்டும் அதற்காக வேண்டி குளுக்கோஸ் ஏற்றினாலும் ஊசி போடப்பட்டாலும் சரி, அதன் மூலமாக நோன்பு முடியாது. அதே போன்று ஒரு மனிதனுக்கு இருதய நோய் இருக்கின்றது, அந்த இருதய நோய் உள்ளவர் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு அந்த நாவுக்கு கீழ்ப்பகுதியிலே ஒரு மாத்திரை வைத்து அதன் மூலமாக அவருக்கு ஒரு பலன் கிடைக்கின்றது. அந்த மாத்திரை வைப்பதன் மூலமாக அவருடைய நோன்பு முடியுமா என்று சொன்னால் அவருடைய நோன்பு முடியாது. என்று சொன்னால் வெளிப்படையாக இருக்கக்கூடிய நாவின் வழியாகவோ, மூக்கின் வழியாகவோ, காதின் வழியாகவோ, பின்துவாரத்தின் வழியாகவோ ஏதாவது உள்ளே சென்றால்தான் நோன்பு முடியும். இது அல்லாமல் நம்முடைய உடலிலே ரோமத்துடைய துவாரங்கள் 3 கோடி துவாரங்கள் இருக்கின்றது. 3.5 கோடி துவாரங்கள் ரோமத்துடைய துவாரங்கள் நம்முடைய உடல் முழுவதும் இருக்கின்றது. 8 கோடி வியர்வை உடைய துவாரங்கள் இருக்கின்றது. இதுவெல்லாம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள். அந்த துவாரங்களின் மூலமாக ஏதாவது உடலுக்கு சென்றால் அதன் மூலமாக எந்த நோன்பு முடியாது. அதனால்தான் ஊசி போடுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது, குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்படுகின்றது. இதுவெல்லாம் இந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய துவாரத்தின் மூலமாக செய்யப்படுவது அல்ல. வேறு ஒரு துவாரத்தின் மூலமாக நம்முடைய உடலுடைய மற்ற பகுதிகளின் மூலமாக செய்யப்படுவதன் காரணமாக அதனால் நோன்பு முடியாது என்பதாக சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெயில் காலங்களிலே தன்னுடைய தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்வார்கள். எண்ணெய் தேய்த்து கொண்டால் கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும், அதற்காக எண்ணெய் தேய்த்து கொள்வார்கள். அது ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற நிலையிலும் நபி அவர்கள் செய்து கொள்வார்கள். அதே போன்று நம்ம சூடு அதிகமாக இருந்தால் அவர்கள் குளித்துக் கொள்வார்கள். அந்த குளிப்பதின் மூலமாக நமக்கு தெரிகின்றது, நம்முடைய குளிப்பின் மூலமாக நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கின்றதை நம்ம உணர்கின்றோம். என்றாலும் கூட அந்த குளிப்பின் மூலமாக நம்முடைய நோன்பு முடியாது. ஏனென்று சொன்னால் அது நம்முடைய இயற்கையான துவாரங்களின் மூலமாக செல்லவில்லை, நம்முடைய கண்ணுக்கு தெரியாத துவாரங்களின் மூலமாகத்தான் அந்த தண்ணீர் செல்வதன் காரணமாக அது நம்முடைய நோன்பை முடிக்காது என்பதாக உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். இதே போன்று ஒருவருக்கு சிறுநீருடைய பகுதியிலே அவருக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்கின்றது, அதன் காரணமாக அவர் டயாலிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த டயாலிஸ் செய்யக்கூடிய மனிதர் அந்த டயாலிஸ் செய்வதன் காரணமாக அதிலே மருந்து விடுவதன் காரணமாக அவருடைய நோன்பு முடியுமா என்று சொன்னால் அதன் மூலமாக நோன்பு முடியாது. என்று சொன்னால் அது முன்துவாரத்தின் வழியாக செல்கின்றது. அது முன்துவாரத்தின் வழியாக செல்கின்ற பொழுது அது நரம்பு பகுதிக்குத்தான் செல்கின்றது, குடல் பகுதிக்கு செல்வது கிடையாது. அதனால் அதுவும் நோன்பை முறிக்காது என்பதாக சொல்லி உலமாக்கள் சொல்லுகின்றார்கள். இதே போன்று ஒரு மனிதருக்கு குளிப்பதின் மூலமாக அல்லது வேறு ஏதேனும் மூலமாக அவருடைய உடம்பிலே தண்ணீர் பட்டுவிட்டால் ஒழு செய்கின்றார். ஒழு செய்கின்ற பொழுது நாவிலே தண்ணீர் இருக்கின்றது, வாய் கொப்பளித்த பிறகும் அந்த தண்ணியுடைய பிசுப்பு நம்முடைய வாயில இருக்கின்றது.
அதனால் நோன்பு முடிந்து விடுமா என்று சொன்னால் அதனால் நோன்பு முடியாது. என்று சொன்னால் ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒழு செய்கின்ற பொழுது வாய் கொப்பளிக்கின்ற பொழுது நான் தண்ணீர் வாயிலை ஊற்றுகின்றேன். அந்த தண்ணீரை கொப்பளித்த பிறகு தண்ணீர் கொஞ்சம் வாயில் இருக்கின்றது, அதை விழுங்கிவிட்டால் நோன்பு முடிந்துவிடுமா? அதற்கு பகரமாக நான் துணியை கொண்டு நாக்கை துடைக்க வேண்டுமா என்று கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அப்படி செய்ய வேண்டாம். அந்த தண்ணீரின் மூலமாக உங்களுடைய நோன்பு முடியாது. உங்களுடைய நோன்பு முடியாது. உங்களுடைய குளிப்பின் மூலமாக நோன்பு முடியாது. ஒருவருக்கு நோன்பு நோற்ற நிலையிலே குளிப்பு கடமையாகிவிட்டால் அவர் குளிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் குளிப்பு கடமையாகி குளிக்கின்ற பொழுது அவர் கரகரா செய்ய வேண்டும். அதாவது 3 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும். கரகரா செய்து தொண்டை வரை தண்ணீரை செலுத்தி அவர் சுத்தம் செய்ய வேண்டும். அவர் நோன்பாளியாக இருந்தால் அப்படி செய்ய வேண்டாம். நோன்பாளியாக இருப்பவர் அவர் வாய் கொப்பளித்தால் மட்டும் போதும், அவர் கரகரா செய்ய வேண்டாம். என்று சொன்னால் அவர் கரகரா செய்கின்ற பொழுது அந்த தண்ணீர் உள்ளே சென்று விட்டால் அவருடைய நோன்பை அது முறித்துவிடும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை வைத்து உலமாக்கள் இந்த சட்டங்களை, நோன்புக்கான சட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றது. ஒருவனுக்கு பல் வெளியிருக்கின்றது, அவர் நோன்பு வைத்திருக்கின்றார், நாம் பல் பிடுங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் என்று சொன்னால் அவர் நோன்பு நோற்றதிலே பல் பிடுங்குவதன் காரணமாக அவருடைய நோன்பு முடியாது. ஆனால் பல் பிடுங்கியதற்கு பிறகு இரத்தம் வெளியிலே வந்தது என்று சொன்னால் அந்த இரத்தத்தை அவர் விழுங்கக்கூடாது, அதை துப்பிவிட வேண்டும். அந்த இரத்தத்தை அவர் விழுங்காமல் துப்பிவிட்டால் அவருடைய நோன்பு முடியாது என்பதாக சொல்லி உலமாக்க சொல்லுகின்றார்கள். அதே போன்று இன்னும் எத்தனையோ சட்டங்கள் இருக்கின்றது. ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். அப்படி பால் கொடுக்கக்கூடிய சமயத்திலே நோன்பு நோட்டத்தின் காரணமாக அவளால் கொடுக்க முடியவில்லை, பால் சுரக்கவில்லை. அதற்கு பகரமாக வேறொரு உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றால் அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாயிலே பருக்கள் இல்லை, அதை மென்று சாப்பிட முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த உணவை தன்னுடைய வாயிலே வைத்து மென்று அதை பிள்ளையுடைய வாயிலே வைக்கலாம். அதனால் நோன்பு முடியாது. தன்னுடைய வாயிலை வைத்து மென்று அந்த குழந்தைக்கு வைக்கலாம், அதனால் நோன்பு முடியாது. அதே போன்று ஒருவர் ஹோட்டலிலே வேலை பார்க்கின்றார், மக்களுக்கு உணவு செய்து கொடுக்க வேண்டும். அவர் அந்த தொழிலை ஹோட்டலினுடைய மாஸ்டராக இருக்கக்கூடியவர். அந்த உணவு செய்கின்ற பொழுது அதிலே டேஸ்ட் பார்க்க வேண்டும், உப்பு இருக்கின்றதாக பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை திட்டுவார் என்பதற்காக வேண்டி அவர் அந்த டேஸ்ட் பார்ப்பது, சுவை பார்ப்பதற்கின்றதே, அதன் மூலமாக நோன்பு முடியாது. ஆனால் அவள் சுவை பார்த்துவிட்டு அதை துப்பிவிட வேண்டும், விழுங்கிவிடக்கூடாது. அவை சுவை பார்ப்பதன் மூலமாக நோன்பு முடியாது. அதே போன்று கணவர் கோபம் உள்ளவராக இருக்கின்றார், அவர் நாம் செய்யக்கூடிய அந்த உணவிலே, இஃப்தாருடைய உணவிலே குறை சொல்லுவார், அதில் உப்பு இல்லை என்று சொன்னால் என்று நிலைமை ஏற்பட்டால் அந்த மனைவியும் தாம் சமைக்கக்கூடிய அந்த உணவை சுவைத்து பார்க்கலாம், உப்பு இருக்கின்றதா என்பதாக சொல்லி, அதனாலும் நோன்பு முடியாது. இப்படி நம்முடைய உலமாக்கள் நம்முடைய நோன்பை பாதுகாப்பதற்காக வேண்டி நூறவு சட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இந்த சட்டங்களை எல்லாம் பேணி நாம் நோன்பை ஒவ்வொரு மனிதரும் நோக்க வேண்டும். நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா விதமான பரக்கத்துகளையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் அல்லாஹ் நம்மை உயர்ந்த அந்தஸ்து உள்ளவராக, உயர்ந்த தரஜா உள்ளவராக அல்லாஹ் ஆக்குகின்றான். அதனால் யாருக்கெல்லாம் நோன்பு கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் அத்தனை பேர்களும் நோன்பை நிச்சயமாக வைக்க வேண்டும். அதே சமயத்திலே சிறு குழந்தையாக இருக்கின்றார்கள், அது 7 வயதை தாண்டிய குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் நோன்பு வைக்க நாம் பழக்கி கொடுக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இந்த ரமலானுடைய நோன்பு கடமையாகுவதற்கு முன்னால் முஹர்ரமுடைய நோன்பு கடமையாக இருந்தது. அந்த சமயத்திலே சஹாபாக்கள் தன்னுடைய சிறார்களுக்கு 7 வயது உள்ள அந்த சிறார்களுக்கு நோன்பு வைக்கும்படி பழக்கி கொடுப்பார்கள், நோன்பு வைக்க சொல்வார்கள். அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்ற பொழுது லுஹருடைய நேரங்களில் அல்லது அசருடைய நேரங்களில் பசியின் காரணமாக அம்மா பசிக்கின்றதாக சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது விளையாட்டுப் பொருளை கொடுத்து அவர்கள் விளையாட வைத்து அவர்களுடைய பசியை தாக வைத்து அவருடைய பசி இல்லாமல் மறக்கடித்து அவர்களை நோன்பு திறக்கும் வரை அவர்கள் பழக்கி விடுவார்கள்.
அதுபோன்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே நோன்பு வைக்க பழக்கி கொடுத்து அவர்களையும் வரக்கூடிய காலங்களிலே நோன்பு கடமையாக்கக்கூடிய அந்த காலங்களிலே அவர்களுக்கு எப்போது நோன்பு கடமையாக்கப்படுகின்றதோ அந்த காலங்களிலிருந்து கடைசி மூச்சு வரை நோன்பை விடாமல் வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சிறு வயதிலே அவர்களை பழக்க வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வயது ஆகிவிட்டால் தொழுகைக்கு ஏவுங்கள், 10 வயது ஆகியும் தொழுகவில்லை என்று சொன்னால் அடித்து தொழ வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஏன் அந்த விதத்திலே தொழுகை நமக்கு கடமை இல்லை என்றால் நபி அவர்கள் அடித்து தொழுகும்படி ஏன் சொன்னார் என்று சொன்னால் அந்த வயதில் தொழுது பழகினால்தான் அவனுக்கு கடமையாகக்கூடிய அந்த வயதிலே அவன் நிச்சயமாக தொழுகையை விடாமல் தொழுகுவான் என்பதற்காக வேண்டிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சட்டங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய நோன்பை நாம் சரியான முறையில் வைத்துக் கொள்வோம். ஏதேனும் சட்டங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நாம் உலமாக்களை அணுகி அஜித்மார்களை அணுகி அதை தெரிந்து கொண்டு அந்த சட்டங்களின் மூலமாக நோன்பை பரிபூர்ணமாக நோன்பாக ஆக்கிக் கொள்வோம். சில பேர்கள் சொல்வார்கள், நோன்பு நோற்றுக்கொண்டு நகம் வெட்டக்கூடாது, நோன்பு நோற்றுக்கொண்டு முடி வெட்டக்கூடாது என்பதாக சொல்வார்கள். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இதுவெல்லாம் மூட நம்பிக்கை. நோன்பு நோற்றுக்கொண்டு நகத்தை வெட்டலாம், முடியை வெட்டலாம், அதனால் எந்த நோன்பும் முடியாது. அல்லாஹு தாலா இந்த சட்டங்களை விளங்கி இதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே முழு நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அனைவருக்கும் தருவானாக. இதே சமயத்திலே இந்த ரமலானுடைய பிறையை பார்க்கக்கூடிய சமயத்திலே பல குழப்பங்கள் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் பிறை 29 நீங்கள் பிறையை பார்க்க வேண்டும். இந்த ஷாபான் மாதத்துடைய 29வது நாள் நாம் பிறை பார்க்க வேண்டும். அன்றைய தினம் நமக்கு பிறை தெரியவில்லை என்று சொன்னால் மேகமூட்டமாக இருந்தால் நாம் 30 இந்த மாதத்தில் பூர்த்தியாக்கி அடுத்த மாதம் 1 என்பதாக நாம் கணக்கு வைக்க வேண்டும். அந்த மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால்தான் நாம் பிறையை பார்க்க வேண்டும். மேகமூட்டமாக இருந்தால் பிறை தென்படவில்லை என்று சொன்னால் அந்த தென்படாதன் காரணமாக அடுத்த நாள் பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் பிறை மொத்தமாக இருக்கின்றது, 2வது நாள் பிறை நாம் ஒரு நோன்பை வைக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொல்வதற்கின்றதே அது மூடத்தனமானது. அப்படியெல்லாம் நாம் யோசிக்கக்கூடாது. நபி அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை தான் நாம் செய்ய வேண்டும். பிறை பார்க்க வேண்டும். பிறை தென்படவில்லை என்று சொன்னால் மேகமூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தியாக்கி அடுத்த நாளில் நாம் நோன்பு நோக்க வேண்டும். இந்த முறை பிரகாரம் நாம் நோன்பு வைத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா எல்லா பாக்கியங்களையும் நமக்கு தருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.